ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங். இன்னைக்கு டேட்டு பார்த்தோன்னா செப்டம்பர் 26 ஃப்ரைடேங்க. நம்ம இன்னைக்கு காலையில் 10 மணிக்கெலாம் லாகின் பண்ணியாச்சுங்க. நம்ம இப்போ போர்ட்டலோட ஆப்புக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு சவாரி நம்மளுக்கு வந்துருச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா வசந்த நகர் போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா இது என்ன இடனே நம்மளுக்கு தெரில. நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டோம், இது என்ன பிளேஸ்ன்னு கேட்டதுக்கு கஸ்டமர் வந்து நிம்லிச்சேரிலேருந்து உள்ளே போகணுன்னாங்க. நான் கஸ்டமர்கிட்ட சொன்னேன், சார் அது வந்து அவுட்ரு ஏரியா சார், அங்கே போனால் நம்மளுக்கு சவாரி வராது சார், ஏதாவது பார்த்து கொடுங்க சார்னா கஸ்டமரே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாங்க, அது அவுட்ரு ஏரியா, அங்கேருந்து சவாரி வராது, நீங்கள் பட்டாபுரம் வந்தாலும் வராதுன்னு அவரே சொல்லிட்டாரு. அதனால் நம்மளோட கஷ்டத்தை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அது வரைக்கும் எனக்கு பெரிய சந்தோஷம். நான் வந்து கஸ்டமர்கிட்ட பார்த்து கொடுங்க சார்னா அது கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 200 கொடுங்க சார், அப்போ தான் நான் வந்து ரிட்டன் ஆவடியோ இல்லைனா 50 ரூபா வந்து நம்ம ரிட்டன் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் சார். கஸ்டமர் வந்து ஓகேங்க, ஆனால் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இப்போ உடனே கிளம்பிட்டேன் சார் அப்படின்னா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கஸ்டமரோட லொக்கேஷன் நம்ம பார்த்துலாங்க. எத்தனை கிலோமீட்டர் பிக்கப் பாயிண்ட் நம்மளுக்கு காட்டுதுன்ட்டு. ஆல்ரெடி நான் வந்து 1 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன். இப்போ வந்து மேப்பை கிளிக் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்ட்டு. நம்மளுக்கு வந்து 500 மீட்டர் காட்டுதுங்க. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஆல்ரெடி 1 கிலோமீட்டர் வந்துட்டேன். அப்போ டோட்டலாக பார்த்தா 1.5 கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுங்க. சரி ஓகே, நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பிடலாங்க. பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பியாச்சுங்க. பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. பிக்கப் லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. கஸ்டமருக்கு நம்ம வந்து இப்போ ஃபோன் பண்ணி பார்த்துலாங்க. கஸ்டமருக்குங்க நம்ம 4 தடவை கால் பண்ணிட்டோங்க, ஃபோனே எடுக்கல. லாஸ்ட்டாக ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணலாம், நீங்களே பாருங்கள். கஸ்டமர் வந்து வண்டி ரொம்ப அர்ஜென்ட்டுன்னாங்க. ஆனால் கஸ்டமரோட லொக்கேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம நிலமையை பாருங்கள். கஸ்டமர் வந்து ஃபோனே எடுக்கலைங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் கஸ்டமர் கால் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணக்கூடாதான்றது கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கஸ்டமருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகும், ஒரு இன்டிமேஷன் போகும். அப்புறம் கஸ்டமர் ஏன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அது ஒரு தப்பாயிரும். ஏன்னா வெயிட்டிங் டைம் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த கஸ்டமருக்கு வந்து அந்த டைம் வந்து வேஸ்ட்டாக போயிடுது இல்லைங்க. அதனால் நம்ம வந்து ஒரு 5 or 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு திருப்பி கால் பண்ணி பார்க்கலாம். எடுக்கலைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. கஸ்டமர் கேர் சப்போர்ட் லைன் தான் நம்ம கொடுத்து கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கண்டிப்பாக குட்வில் 50 ரூபா நம்மளுக்கு வந்துடும். ஏன்னா நம்ம வந்து கஸ்டமர் கொடுத்துருக்க லொக்கேஷன் வந்து கரெக்டாக வந்தனால நம்மளுக்கு வந்து குட்வில் கண்டிப்பாக வந்துடுங்க. கஸ்டமரே நம்மளுக்கு வந்து கால் பண்ணிட்டாங்க. ஹலோ அண்ணா, உங்களுக்கு 3-4 தடவை கால் பண்ணண்ணா, நீங்கள் எடுக்கவே இல்லைண்ணா. சரி, நான் லொக்கேஷன் வந்துட்டேண்ணா, கொஞ்சம் வெளியே வந்து பாருங்கண்ணா. அப்படியா? இங்கே ஒரு அயன் கடை மாதிரி ஒன்று இருக்குண்ணா. அயன் கடை, மளிகை கடை இருக்குண்ணா. ஆமாண்ணா ஆமாண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஆமாண்ணா, அங்கே பக்கத்தில் தான் நிற்கிறேன். ஓகேண்ணா ஓகேண்ணா, வாங்க. சரிண்ணா, ஓகேண்ணா ஓகேண்ணா. சரிண்ணா, ஓகேண்ணா. நம்ம நினச்ச மாதிரியே கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கால் பண்ணிட்டாங்க. சந்தோஷமான விஷயங்க. இப்போ நம்ம அடுத்து என்னங்க பண்ணணும், ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. வெயிட்டிங் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் ஸ்டார்ட் லோடிங். பிரஸ் தி ப்ளூ பட்டன் only after loading is complete. நம்ம ஏற்றுற இடம் இங்கே தாங்க. மளிகை கடை பக்கத்து கடைன்னு சொன்னாங்க, அந்த கடை தாங்க. நம்ம அங்கே போய் நின்றுலாங்க. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மெட்டீரியல் பார்த்தோன்னா 2 கேட்டு மட்டும்தான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓனர் வரேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. சரி ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 கேட்டு தாங்க ஏற்ற போகிறாங்க. அந்தளவுக்கு ஒன்றும் வெயிட் இல்லை. நம்ம வண்டியில் வந்து சாட்சி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. கஸ்டமர் நம்ம வண்டியில் ஏற்றி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாமா? லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தா தாங்க அடுத்த லொக்கேஷன் நம்மளுக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். அடுத்த லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு நம்ம மேப்பை கிளிக் பண்ணி பார்த்துலாங்க. 12 கிலோமீட்டர் காட்டுதுங்க. கஸ்டமர் நம்ம கூட வராங்க, அதனால் நம்மளால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியாது. நம்ம வந்து கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம இப்போ வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சுங்க. 1.5 கிலோமீட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வந்து 200 ரூபா எக்ஸ்ட்ரா தரனால கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து எதுவுமே எக்ஸ்ட்ரா இதுக்கப்புறம் கேட்கக்கூடாது. சரி, நம்ம இப்போ அடுத்தது என்னங்க பண்ணணும், அரைவல் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ரன் ஆக ஆரம்பிக்குங்க. அரைவல் கொடுத்துடலாமா? அரைவல் கொடுத்தாச்சுங்க. ப்ளீஸ் ஸ்டார்ட் அன்லோடிங். பிரஸ் தி ரெட் பட்டன்
only after unloading is complete. மெட்டீரியல் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டு நம்ம போய் பார்த்துடலாங்க. அதையும் நம்ம வண்டியிலேருந்து 2 கேட்டு மெட்டீரியல் வந்து இறக்கிட்டாங்க. இந்த 2 கேட்டு தாங்க. இடம் பாருங்களேங்க, நிமிலிச்சேரி எவ்வளோ காடு மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா உள்ளங்க, கிட்டத்தட்ட அவுட்ரிங் ரோட்லேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் உள்ளே வருதுங்க இந்த இடம். கஸ்டமர் வந்து இது அவுட்ருனால தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 200 கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. நம்ம அடுத்து என்னங்க பண்ணணும்? எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துலாமா? எண்டு ட்ரிப். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு ஷோ ஆக ஆரம்பிக்கும். ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. ஓகேன்னு கொடுத்தாச்சு. 2-3 செகண்ட் சுத்த தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வரும். ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துச்சுங்க. கஸ்டமரோட பேமெண்ட் பாருங்கள், 490 ரூபா. என்ன அமௌண்ட் வந்திருக்கோ நம்மளுக்கு அதாங்க ஷோ ஆகிருக்கு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் போல் நம்ம எக்ஸ்ட்ரா வந்திருக்கோம். அது வந்து நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிக்கல, பார்த்தீங்களாங்க. சரி, ஓகே. கஸ்டமர் வந்து நம்ம சொன்ன அமௌண்ட்டு நம்மக்கிட்ட கொடுக்குறாரா நம்ம பார்த்துடலாங்க. கஸ்டமரு நம்மளுக்கு வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டாங்க. ஜிபேயில் எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா 700 நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் சொன்ன மாதிரியே நம்மளுக்கு வந்து 700 கொடுத்துட்டாங்க. சந்தோஷமான விஷயம் தாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணோம்? கேஷ் கலெக்டட் கொடுக்கணுங்க. கேஷ் கலெக்டட் கொடுத்துலாமா? கேஷ் கலெக்டட் கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் வருங்க. ஸ்டார் ரேட்டிங் கஸ்டமருக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த ட்ரிப்புக்கு தயாராகிட்டோம். கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து அடுத்த சவாரி அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. நம்ம வந்து பட்டாபுரம் அவுட்ரிங் ரோடு சைடில் போயிடலாம். அப்படி இல்லை நம்ம ஆவடி கிட்ட போயிடலாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சவாரி வருது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. நம்ம ஆவடி சைடாக மூவ் பண்ணி போயிடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அங்கேருந்து ஏதாவது சவாரி எடுத்துகிட்டு போயிடலாங்க. நம்ம இந்த லொக்கேஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம ஆவடி லொக்கேஷன் கிட்ட போய் பார்த்துடலாங்க. அதுக்கு இடையில ஏதாவது ட்ரிப் வந்ததுன்னா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. நம்ம இந்த இடத்துலேருந்து இப்போ கிளம்பிடலாங்க. பார்த்தீங்களாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவுட்ரு சைடு உள்ள பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்தால் நம்மளுக்கு அவுட்ரிங் ரோடு வந்துடுற மாதிரி தான் தெரியும். ஆனாலும் வந்து ரொம்ப உள்ளே இருக்கிற மாதிரி தாங்க நம்மளுக்கு ஒரு ஃபீல் வருது. இங்கே குடியிருக்கவங்களாம் ரொம்ப பாவங்க. எதை எடுத்தாலும் 2 வீலரில் போகிற மாதிரி தாங்க வரும். இன்கேஸ் 2 வீலர் ஓட்டலைன்னா ஆட்டோ வந்து புக்கிங் ஆகுமா என்னன்னு நம்மளுக்கே தெரிலங்க இந்த இடத்துல. ஆனால் இந்த கிராமத்தில் இருக்க ஸ்டைலே தனி தாங்க. நம்ம இந்த இடம் வந்து இருந்துகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு இந்த இடம் வந்து செட் ஆயிரும். ஆனால் வேலை வந்து சிட்டிக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த சவாரி கூட நான் எடுக்கலாமா வேணாமான்னு நிறைய தடவை யோசிச்சாங்க. ஏன்னா வந்து பேரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வந்திருக்குங்க. அதனால தான் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டோம், இந்த விஷயத்த சொன்னோம். உண்மையாகவே கஸ்டமர் எதுவும் எக்ஸ்ட்ரா தரலைன்னா நான் கண்டிப்பாக சவாரி கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீங்களே பார்த்தீங்களாங்க, நம்ம அவுட்ரு போயிட்டு இதெல்லாமே நம்ம வந்து எம்டியில் தாங்க போய் ஆகணும். ஆவடி வரைக்கும் நம்ம போனோன்னா ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட எம்டியில் போகணுங்க. அந்த 10 கிலோமீட்டர் நம்மளுக்கு என்னங்க ஆச்சு டீசலு. அது இல்லாமல் இந்த 490 ரூபா பில் வந்திருக்கு பார்த்தீங்களாங்க. அதுக்கு நம்மளுக்கு வந்து கமிஷன் பார்த்தோன்னா 75 ரூபாலேருந்து 80 ரூபா நம்மளுக்கு கமிஷன் போகும். அப்படி இப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 400 ரூபா தாங்க நம்மளுக்கு வரும். அந்த 400 ரூபாயில் நம்ம 10 கிலோமீட்டர் போனோன்னா ஒரு 60 ரூபா இல்லை 70 ரூபா டீசல் நம்மளுக்கு போயிருங்க. அப்போ நம்மளுக்கு வந்து 320 ரூபா போல தான் வருங்க. அந்த 320 ரூபாய்க்கு நம்மளுக்கு டைமு எஃபெக்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆயிருங்க. அதனால தான் நான் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு 200 ரூபா கேட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு 100-200 ரூபா கேட்கறது நம்மளுக்கு தப்பு இல்லைங்க. அவுட்ரு போயிட்டு நம்ம எம்டியில் வரத்துக்கு தான் அந்த காசு. நம்ம வந்து எம்டியில் வரத்துக்கு நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்குங்க. இப்போ டைம் பார்த்தோன்னா 11:38 ஆகுதுங்க. அப்படி இப்படின்னு நம்ம ஆவடிக்கு போனால் ஒரு 12-12:15 ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சவாரி வரதுக்கே ஒரு 1 மணி இல்லை 1:30 மணி ஆயிரும். லஞ்ச் டைம் ஆயிரும். அப்புறம் நம்ம சாப்பிட்டு தான் எடுக்கிற மாதிரி வரும். பார்க்கலாம், இங்கேருந்து நம்ம போகிறதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு சவாரி அடிச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். சரி, நம்ம மூவ் பண்ணி ஆவடி லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. நம்ம இப்போ ஆவடி லொக்கேஷனாண்ட வந்தாச்சுங்க. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா கனரா பேங்க் இருக்குது. இங்கே ஒரு 1/2 hour நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு என்ன சவாரி அடிக்குதுன்ட்டு. இந்த ஆவடி லொக்கேஷனில் கூட நம்மளுக்கு வந்து சவாரி கொஞ்சம் லேட்டாக தாங்க வரும். ஆனால் வந்துச்சுன்னா கொஞ்சம் பெரிய சவாரியாக வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் ஒரு தடவை வந்து ஆவடியில் பிக்கப் வந்து பாரிஸ் ட்ராப் பாயிண்ட் போயிருக்கேங்க. அதிகபட்சம் அந்த மாதிரி லாங்காக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வந்து ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி தான் பார்த்துலாமேங்க சவாரி உழுதா இல்லையான்ட்டு. 12:30 மணி வரைக்கும் ஆவடியில் நம்மளுக்கு வந்து சவாரி வரவே இல்லைங்க. இப்போ டைம் பாருங்க 1 ஆகுது. நம்ம இப்போ மூவ் பண்ணி திருமலவாயில் கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்க திருமலவாயில் போலீஸ் குவார்டர்ஸ் இருக்குது பாருங்க. பக்கத்துலேயே வந்து மண்டபம் இருக்குது. நம்ம வந்து திருமலவாயில் கிட்ட தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ஒரு 1/2 hour இல்லை 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சவாரி நம்மளுக்கு வருதுன்னு பார்க்கலாங்க. கிளைமேட் பாருங்களேன் எப்படி இருட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களாங்க. மழை கண்டிப்பாக பெய்கிற மாதிரி தாங்க இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலே நம்மளுக்கு வந்து சவாரி கொஞ்சம் டல்லாக தாங்க வரும். அது இல்லாமல் நம்ம வேற 10 செகண்ட் ஐடி வேறையாங்க. சொல்லையா தேவை, இன்னும் சுத்தமாக வராது சவாரியே. நம்ம வந்து முதல் சவாரி முடிச்சது பார்த்தோன்னா நிமிலிச்சேரி உள்ளதாங்க.
அங்கேருந்து நம்ம இங்கே திருமலாயில் வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-16 கிலோமீட்டர் வந்திருக்குங்க. இப்போ வரைக்கும் எம்டியில் வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எந்த சவாரியுமே அடிக்கல பாருங்க. ரொம்ப ரொம்ப டல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? நம்மளுக்கு வந்து வண்டியோட லோன் கிடையாது, அதனால் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறோங்க. நிறைய பேர் வந்து புது வண்டி எடுத்திருப்பாங்க, அவங்கெல்லாம் மாதம் ஆனால் 15,000 ரூபா லோன் கட்டணும். ஆனால் அவங்கெல்லாம் எப்படி தான் கட்டுவாங்களா, கொஞ்சம் பாவம் தாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து லோன் இல்லை, பட் வந்து வீட்டோட ரெண்ட்டு, கரண்ட் பில்லு, மற்ற செலவு எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த கமிட்மெண்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் வண்டியோட லோனுன்றது. நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லாதனால கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 10% மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. பார்க்கலாங்க. இங்கே ஒரு 1/2 hour கிட்ட நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணிக்கலாங்க. சரி, ஓகேங்க. அடுத்த என்ன சவாரி வருது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம திருமலாயில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வயசான அண்ணா வந்தாருங்க. என்ன கேட்டாருன்னு பார்த்தா, போர்ட்டலில் உங்களுக்கு சவாரி நல்லா வருதான்ற மாதிரி நம்மகிட்ட கேட்டாருங்க. எங்கண்ணா வருது, காலையிலேருந்து நம்மளுக்கு வந்து இதாங்கண்ணா முதல் சவாரி அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு எப்படிண்ணா வருது அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து ஆஃபரில் வந்தோம்ப்பா, இங்கே வந்து நான் ஆன் பண்ணி வச்சு பார்க்குறேன், ஒரு சவாரியும் நம்ம அடிக்கலப்பா அப்படின்னாரு. அப்புறம் ஏதாவது சங்கத்தில் இருக்கியான்னு கேட்டார். 2-3 சங்கத்தில் இருக்கேன்னேன். இன்னொரு சங்கம் அவர் சொன்னார், அதில் ஜாயின் பண்ணுறியான்னு. இல்லைண்ணா இந்த சங்கமே போதும்ண்ணா அப்படின்னேன். சரி, ஓகே அப்படின்னு கேட்டுட்டு அண்ணன் வந்து நம்ம இடத்துலேருந்து கிளம்பிட்டாருங்க. நம்ம அண்ணன் வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா கோயம்பேடில் தாங்க. நம்மள மாதிரி அண்ணன் வந்து வேறு லொக்கேஷனில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்காரு போல் தெரியுதுங்க. சவாரியே அடிக்கல போல் தெரியுது. அண்ணனும் அப்படியே மூவ் பண்ணி ஒரு 1/2 hour 1 hour வெயிட் பண்ணி இங்கே வந்திருக்காரு போல் தெரியுது. இப்போ இங்கேருந்து அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு தான் கிளம்பணும், இதுக்கப்புறம் இருந்தால் வேஸ்ட்டுன்ற மாதிரி அண்ணன் வந்து கிளம்பிட்டாரு. நம்மளும் இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போங்க. நம்மளுக்கும் அதே மைண்ட் செட் தாங்க வரும். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து சவாரி வரலன்னா அன்றைக்கி டே நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். டைமும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு தாங்க. அவ்வளோதாங்க. நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் சவாரியே வரலன்னு சொல்லிட்டு நம்ம ஆஃப்லைன் போட்டாச்சுங்க. இப்போ டைம் பாருங்கள், 4:48 ஆகுது. நம்ம வந்து எவ்வளோ மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கோன்றது கிளியராக பார்த்துலாங்க. நம்ம வந்து 5.5 மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கோங்க. மொத்தமே ஒரே ஒரு சவாரி தாங்க நம்ம எடுத்திருக்கோம். நம்மளோட ஏர்னிங் பார்த்தோன்னா 407 ரூபா நம்மளோட ஏர்னிங்க. கஸ்டமர் நம்மளுக்கு வந்து 200 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. அது வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷங்க. அப்போ எக்ஸ்ட்ரா மணி நம்மளுக்கு 200 ரூபா, இது ஒரு 400 ரூபா. டோட்டலாக பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 600 ரூபாய்க்கு இன்றைக்கி ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி நம்ம டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்த்தோன்னா 30 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோங்க. நம்ம வீட்டிலேருந்து எடுத்ததோடு சேர்த்து 30 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோங்க. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 7-8 கிலோமீட்டர் தாங்க வரும். அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா ஒரு 40 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோங்க. இன்றைக்கி டே வந்து ரொம்ப வேஸ்ட்டு தாங்க. என்ன பண்ணுறது, இந்த ப்ரைம் பார்ட்னர் இல்லாதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப வாட்டி எடுக்குதுங்க. நம்மளுக்கு வந்து 2 சவாரி அடிச்சதுங்க. அடித்த உடனே வந்து இமிடியேட்டாக வந்து சவாரி எடுத்துட்டாங்க. நம்மளால் வந்து அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் இல்லாதனால நம்மளால் வந்து எந்த சவாரியும் சீக்கிரத்தில் நம்மளால் வந்து அட்டன் பண்ண முடியாதுங்க. இன்றைக்கி டே வந்து நம்மளுக்கு பேடாக தான் போயிடுச்சு. என்ன பண்ணுறது, அதனால் நம்ம வந்து ஆஃப்லைன் போட்டு வீட்டு திசையை நோக்கி நம்ம கிளம்ப வேண்டியதுதாங்க. இதுக்கப்புறம் நம்ம இருந்தோன்னா ஆப்போசிட் திசையாக நம்மளுக்கு சவாரி போட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு டிலே ஆக்கிடுவாங்க. ப்ரைம் பார்ட்னர் இல்லாதனால அங்கேயும் நம்மளுக்கு சவாரி வராது. நார்மலாகவே நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னராக இருக்கும் போது அவுட் ஆஃப் ஏரியாவில் போனாலே சவாரி வராது. இப்போ நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் வேறு இல்லையா, சுத்தமாக நம்மளுக்கு வந்து சவாரியே வராதுங்க. அதனால தான் நம்ம வந்து இப்போ ஆஃப்லைன் போட்டு நம்ம வீட்டு பக்கமாக கிளம்பிட வேண்டியதாங்க. நிவேஷ்ங்க, நாளைக்கு ஒரு புது வீடியோட சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.